எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். திரும்ப மட்டன் பிரியாணியோடு தான் வந்திருக்கேன். எல்லாம் கழுவி ஊற்றாதீங்க. நமக்கு சோறு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி பிரியாணி ரொம்ப முக்கியம். இது ஒரு மட்டன் ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் அதிகமாக எடுத்து மஞ்சத்தூள் போடாமல் பண்ணுவோம் நம்ம பிரியாணி. இதில் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணுறேன். மஞ்சத்தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நான் ப்ரெஷர் குக்கில் 2 விசில் மட்டும் எடுத்துருக்குறேன். ஏன்னா இலை ஆடுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மட்டன் கடைன்னா. அதனால் 2 விசிலே எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நான் நான்ஸ்டிக் இந்த தடவை யூஸ் பண்ணுறேன். அதில் நெய்யும் கடலெண்ணெயும் பாதி பாதி ஊற்றிருக்கேன். அதில் ஹோல்கிராம் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை உட்பட சோம்பு எல்லாமே. இதில் நான் எதுவுமே பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பொடி போடுறதுனால இந்த எல்லாமே ஹோல்கிராம் போட்டு வச்சுருக்கேன். அதில் பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட் என்னென்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை கூட சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்குங்க, பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் நான் வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன். அப்புறம் மல்லி இலை புதினா என்கிட்ட இல்லை, அரைக்கிறதுக்கு போட்டேன். அதனால் மல்லி இலை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு தயிருக்கு ஒரு 2-3 ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றி இதெல்லாம் ஒரு கிரேவி பதம் மாதிரி வரும் இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல. அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா மட்டன், நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் எடுத்து இதில் போட்டு அந்த மசாலா அதில் கோட்டாகிற மாதிரி நம்ம 2-3 தடவை பிரட்டி விட்டு நல்லா மறுபடியும் அந்த மசால் பிடிக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். பண்ணி கொஞ்சம் நான் மூடி வைக்கிறேன். ஏன்னா அந்த கறியிலிருந்தும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது எல்லாமே நல்லா வெந்து அந்த மசாலாவும் அதில் சேர்ந்துருக்கும். இந்த சமயத்தில் நான் கறி வேக வச்ச தனியாக எடுத்து வச்சுருந்ததையும் ஊற்றிக்கிட்டு அரிசி நான் கொஞ்சமாக செய்கிறதுனால அளவாக தான் எடுத்திருந்தேன். அதனால் ஒரு 1.5 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 1.5 டம்ளர், இது ஒரு 1.5 டம்ளர், 3 டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா கொதித்து அந்த மசாலா எல்லாம் இறங்கட்டும். நான் இந்த சமயத்தில் உப்பும் பார்த்துக்கிட்டேன். ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கும் உப்பு போட்டிருப்போம், அதனால் நம்ம கவனமாக தான் உப்பு சேர்க்கணும். அதனால் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அரிசி போட்டதுக்கு உடனே நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றலை. நான் நல்லா கொதித்த பிறகு இப்போ தான் எலுமிச்சம்பழம் ஊற்றிருப்பேன். ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றது தான். உங்களுக்கு கலரும் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டதுனால பிரியாணியோட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் இடையில மூடி வச்சு வேக வச்சு இடையில கொஞ்சம் நமக்கு அந்த தண்ணி வற்றின இது மாதிரி கிடைக்கும்போது அந்த தோசைக்கல் எடுத்து வச்சு எப்பவும் போல் தம் போட்டுற வேண்டியதை மேலே மூடி வச்சுட்டு நான் ஒரு வெயிட்டாக அந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை தூக்கி வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மல்லி இலை போட்டுட்டு கிளறி விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. பிரியாணி பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சோம்னா பிரியாணி எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடும் என்ன மாதிரியே. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அது கூட விங்ஸ் இருந்துச்சு, அதை பொரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட்ருந்தோம். இதான் நம்மளோட வீட்டில் மெனு இன்றைக்கி. நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்க்க மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.